சோம்பேறித்தனத்துக்கு மதிப்பே கொடுக்கக்கூடாது. நமக்குள்ளே தான் சோம்பேறி இருக்கிறாங்க. அதனால் சோம்பேறிங்கிறதும் உழைப்பாளிங்கிறதும் நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த சோம்பேறிக்கு நாம் யாருக்கு மதிப்பு கொடுக்குறோம், யார் சொல்கிறத நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக இருக்குது. அப்படிங்கும்போது நாம் நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறி சொல்கிறத கேட்குறோமா, அல்லது நமக்குள்ளே இருக்கிற உழைப்பாளி சொல்கிறத கேட்குறோமா? நம்ம சோம்பேறி சொல்கிறத கேட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்போ நாமளும் சோம்பேறி ஆகிடுவோம். அப்போ நமக்குள்ளே இருக்கிற உழைப்பாளி சொல்கிறத கேட்டால் நம்ம உழைப்பாளி ஆகும். உழைப்பாளி சொல்கிறத கேட்குறது கஷ்டம். நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறி சொல்கிறத கேட்குறது நமக்கு ஈஸி மாதிரி தெரியும். எந்த வேலை செஞ்சாலும் அதை நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம், சாயந்தரமாக பண்ணிக்கலாமே, ஒரு மணி நேரம் கழித்து பண்ணிக்கலாமே, ஒரு வாரம் கழித்து பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுவோம். அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த சோம்பேறி இருக்கிறாங்கள, அவர் என்ன பண்ணுவார்னா, எந்த வேலையை நம்ம ஆரம்பித்தாலும் அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, நீ நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளையிலேருந்து நம்ம பண்ணிவிடுவோம், 1ஆந்தேதியிலேருந்து நியூ இயர்லேருந்து பண்ணிவிடுவோம், இப்படி தள்ளி போடுறதுலே கவனமாக இருப்பான். அவனுக்கு உழைப்புனாலே பிடிக்காது. ஸோ நமக்குள்ளே இருக்கிற அந்த சோம்பேறிக்கு உழைப்புனாலே பிடிக்காது. உழைப்புனா ஏன் பிடிக்காதுன்னா, உழைச்சா வலி வரும், வலினாலே அவருக்கு பிடிக்காது. சோம்பேறிகளுக்கு வலினாலே பிடிக்காது, சும்மா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். சும்மா இருப்பதிலே சுகம் கண்டு வர்றது தான் அந்த சோம்பேறித்தனம். சும்மா இருப்பதிலே சுகம் காணுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சுகம் காணுவது எப்படி, மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வழியே இருக்குது. நம்ம உழைத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இன்னொரு வழி இருக்குது, சும்மாவே இருந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்ட்டு ஒரு வழி இருக்குது. அதுதான் சோம்பேறியோட வழி. அதனால் உழைத்து வாழுகிற அந்த வழியை, உழைத்து மகிழ்ச்சியாக வாழுகிற அந்த வழியை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒன்றா தான் தெரிஞ்சுக்கணும், ரெண்டையும் தெரிஞ்சிக்கக்கூடாது. அப்போது முழுக்க சும்மாவே இருந்து மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது மட்டுமே தெரிந்து கொண்ட ஒருவர் 100% சோம்பேறி. அல்லது ஒருத்தருக்கு 100% உழைத்து தான் என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறார் பாருங்க, அவர் உழைப்பு என்கிற வழியை, உழைத்து மகிழ்ச்சியாக வாழ்கிற வழியை கண்டுபிடித்தவர். அப்போது நம்ம என்ன பண்ணோம், படிப்படியாக அந்த சோம்பேறித்தனத்தை, நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறித்தனத்தை வீழ்த்தணும். அதுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது, அது சொல்கிற பேச்சை கேட்கக்கூடாது. எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் அபசகுனம் மாதிரி, இன்றைக்கி வேண்டாம், கஷ்டமாக இருக்குது, மைண்டு சரியில்லை, மூடு இல்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குதுல்ல, அதை நம்ம வீழ்த்தணும். சோம்பேறித்தனத்துக்கு அது நம்ம எப்படி வீழ்த்துறது? நம்ம சும்மா மனசுக்குள்ளே சொன்னால் மட்டும் போதாது. அது அந்தளவுக்கு எளிதான விஷயம் கிடையாது. சோம்பேறியை வீழ்த்துறது அந்தளவுக்கு எளிதானதான். மனசுக்குள்ளே சொன்னால் போதுமா, இதுதான் சோம்பேறியா, இதை நம்ம மனசுக்குள்ளே இவனுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது, சோம்பேறிக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் மட்டும் அவனை வீழ்த்திடலாமா? அவன் உறங்கவே மாட்டான். அவன் பேசிக்கிட்டே இருப்பான், அவன் நம்மளை வீழ்த்திக்கிட்டே இருப்பான். வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு ரூபா போர் அடிக்கு, என்னடா வாழ்க்கை இது, சலிப்பு, வெறுப்பு, அவநம்பிக்கை, இது எல்லாமே இந்த சோம்பேறிகளோட குரல் தான். நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறி, என்னடா வாழ்க்கை இது, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது, பிடிக்கவே இல்லை, என்னடா இது, நான் அப்போவே தப்பு பண்ணிட்டேன், பண்ணியிருக்கவே கூடாது, ஏன் தான் வாழ்கிறோன்னே தெரியல, அதை மட்டும் நான் பண்ணாமல் இருந்துருக்கலாம், ஏன் தான் எல்லாருமே என்ன ஏமாத்துறாங்க, இப்படியே அவநம்பிக்கையை வச்சே பேசுறது. இது யாருன்னா சோம்பேறியோட குரல். அப்போது இவனை ஜெயிக்கணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அவனுக்கு என்ன பிடிக்காதோ அதை செய்யணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வெறுமனே மனசுக்குள்ளே நீங்கள் புத்தகம் படித்தாலோ அல்லது மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாலோ அதை நம்ம வீழ்த்த முடியாது, அந்த சோம்பேறியை வீழ்த்த முடியாது. புத்தகம் படித்தா கூட அது வீழ்த்த முடியும், ஆனால் புத்தகத்தையே படிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசே வராதே. ஏன்னா புத்தகம் படிக்கிறதும் ஒரு உழைப்பு தானே, மூளைக்கான உழைப்பு. அது மூளைக்கு நாம் கொடுக்குற உழைப்பு. அதுதான் பிடிக்காத சோம்பேறிக்கு பிடிக்காத. அப்புறம் படிச்சுக்கலாம், எனக்கு புத்தகம் படிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புத்தகம் படிக்க விடாமல் பண்ணிவிடும் உங்களுக்குள்ளே இருக்கிற சோம்பேறி. அப்போது அந்த சோம்பேறிக்கு என்ன பிடிக்காதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். சோம்பேறியோட வீக்னஸ் என்ன? வலி. உழைப்பு தான் சோம்பேறியோட வீக்னஸ். உழைப்பு இருக்கட்டும், உழைப்பு மட்டும் கிடையாது, உழைப்புனால என்ன வருதுன்னா வலி வரும். அந்த வலி தான் சோம்பேறியோட வீக்னஸ். சோம்பேறி எதை பார்த்து போயிடுவாங்கன்னா வலியை பார்த்து போயிடுவாங்க. அதனால் அந்த வலியை அதுக்கு கொடுத்தாதான் உங்களுக்குள்ளே இருக்கிற சோம்பேறியை விரட்ட முடியும். அப்படி சும்மா தலை தெரித்து ஓட வைக்க முடியும். அப்படின்னா என்ன பண்ணணும், வலின்னா எப்படி கொடுக்குறது வலியை? நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யலைன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சோம்பேறி முழிச்சுக்கோப்பில். உங்களுக்குள்ளே எப்போதும் இருப்பார், ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரை விரட்டணும்.
விரட்டி விரட்டி நீங்கள் பழக்கப்பட்டிருக்கணும். அவரை வந்து அவரை நீங்கள் மறக்கிற அளவுக்கு நீங்கள் அவரை விரட்டி விரட்டி பழக்கப்பட்டிருக்கணும். தினம் தினம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யும்போது ஒரு வலி வரும். உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். மனித வாழ்க்கை முறையே உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். அதற்கு தான் சொல்கிறேன். நம்ம வந்து சும்மா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டேன், இதை கண்டுபிடிச்சிட்டேன், பெட்டை கண்டுபிடிச்சிட்டேன், சோபாவை கண்டுபிடிச்சிட்டேன், மோட்டார் வாகனத்தை கண்டுபிடிச்சாச்சு, 2 வீலர் கண்டுபிடிச்சாச்சு, பைக்கை கண்டுபிடிச்சிட்டோம், பேருந்தை கண்டுபிடிச்சிட்டோம், விமானத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு சோம்பேறி ஆக்கிடுச்சு. இது எல்லாமே நம்மளை சோம்பேறி ஆக்கிடுச்சு. அப்போ இப்போ வந்து நமக்கு வலின்னா என்னென்னே தெரிய மாட்டேங்குது. உழைப்புன்னா என்னென்னு தெரிய மாட்டேங்குது. உடல் உழைப்புன்னா என்னென்னு தெரிய மாட்டேங்குது. வலின்னா என்னென்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த சோம்பேறிகள் வந்து பேயாட்டம் ஆடுறாங்க. பேராசை வந்து ஆசை மட்டும் அடங்க மாட்டேங்குது. ஒன்றும் வேலை எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் பணம் மட்டும் நிறையா கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணுங்கிற ஆசை மட்டும் வந்துடுது. அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இந்த சோம்பேறிகள், நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறிகளை வந்து பேயாட்டம் ஆட வைக்கிற ஒரு உலகமாக இருக்கிறது. அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற உலகம் மாதிரி இருக்குது. உடல் உழைப்பு நடப்பதற்கே வாய்ப்பு இல்லை, ஓடுவதற்கே வாய்ப்பு இல்லை, உடற்பயிற்சி செய்வதற்கு இல்லை, வாய்ப்பு இல்லை, வழி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆடல் பாடல் இதெல்லாம் உடற்பயிற்சி. இதுலேருந்துலாம் உங்களுக்கு உடற்பயிற்சி கிடைக்குது. ஆடல் மூலமாக நடப்பது, எங்கே சென்றாலும் நடப்பது, எங்கே சென்றாலும் ஓடுவது. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற சோம்பேறி எங்கே இருக்கிறாங்க? சோம்பேறினா யாருன்னே தெரியாது. 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக போனால் ஓடி போவாங்க. அங்கே வாகனங்களே கிடையாது, மோட்டார் வாகனங்களே கிடையாது. ஏன்னா மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிடுவாங்க. இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்துடும், உலோக உற்பத்தி நின்று போய்விடும். அப்போ நீங்கள் மோட்டார் வாகனம் எதுவுமே கிடையாது, பெட்ரோல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, பெட்ரோலும் கிடைக்காது, எரிபொருளும் கிடைக்காது. அதனால் நீங்கள் எங்கே போனாலும் நடந்து தான் போவீங்க. நீங்கள் வந்து மிருகங்களை கூட ஒரு வாகனமாக பயன்படுத்த மாட்டீங்க. ஏன்னா அது ரொம்ப ஆபத்தானது. குதிரையெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானது. அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அதெல்லாம் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அது மற்றவங்களுக்கும் ஆபத்தானது. எந்த நேரத்தில் யாரை உதைக்குன்னு சொல்ல முடியாது. உதைச்சதுன்னா அவ்வளோதான். நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட அங்கே கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டல் கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது, எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு குதிரை உதைச்சிருச்சு என்னன்னு பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே டாக்டர் கிடையாது, மருத்துவமனை கிடையாது. அதனால் எங்கே போனாலும் நடந்தான் போவாங்க. அவங்க வந்து நடந்தே வாழ்ந்துட்டுருப்பாங்க. தோட்டத்துக்கு போகணுமா நடந்து போவோம், தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு வரணுமா நடந்து தான் வருவாங்க. சைக்கிள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்போது சரி தெருவுக்கு போய் ஏதாவது விளையாடலான்னு விளையாட்டு, வேறு வாழ்க்கை அவங்களுக்கு வேறு என்ன வேலை? விளையாட்டு. பொழுதை போக்கணும். 3 மணி நேரம் அங்கே தோட்டத்தில் வேலை செய்வாங்க. அதுவும் உடல் உழைப்பு தான். உட்காருவாங்க, எழுந்திருப்பாங்க, நடப்பாங்க, ஓடுவாங்க, அந்த களையை பறிப்பாங்க, செடியை பிடுங்குவாங்க. இந்த மாதிரி ஏதோ உடல் உழைப்பு 3 மணி நேரம். காலையில் 7 மணிலேருந்து காலைல 10 மணி வரைக்கும் உடல் உழைப்பு. தோட்டத்தில் விவசாயம். தோட்டத்துக்கு போகும்போது நடப்பாங்க, வரும்போது நடப்பாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு ஏதோ ஒன்று விளையாடணும். பொழுதுபோக்கணும்ல, அல்லது பொது நலன், நிர்வாகம், எங்கே போனாலும் நடந்து போகிறது, ஓடி போகிறது, விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, இப்படி வேட்டையாடுதல், இப்படி வந்து அவங்களுக்கு உடல் உழைப்பு அடிப்படையாக கொண்டது. அதனால் உடம்புல அவங்களுக்கு வலி வந்துடும். ஆனால் வலி இருக்கும், ஏன்னா அவங்க உடல் உழைக்கிறாங்க. உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு உடம்புல வலி இருக்கும். அதுவே அவங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி. யோகாசனம் பண்ணுவாங்க. யோகாசனம் பண்ணுறதுனால உடம்புல வலி வராது. ஆனால் உடலில் வலி அவங்களுக்கு எதன் மூலமாக கிடைக்குன்னா, இன்றைக்கி ஜிம்முக்கு போகிறாங்க, 6 மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறாங்க, அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறாங்க. அப்போது ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்து வலியை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அது தப்பு. உடல் உழைப்பின் மூலமாக தான் வலி ஏற்பட வேண்டுமே தவிர உடற்பயிற்சி மூலமாக வலி ஏற்படக்கூடாது. உடற்பயிற்சினா அது யோகாசனம் தான். ஜிம் போய் பளுவை தூக்கி உடற்பயிற்சி செய்வதெல்லாம் உடற்பயிற்சியே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இயல்பாகவே உடம்புல வலி இருக்கும். ஏன்னா அவங்க உடல் உழைத்து தான் வாழ்கிறார்கள். அதனால் அவங்க சோம்பேறியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. எது 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்வார்கள். அதனால் அவங்க வந்து சோம்பேறியாக இருக்க வாய்ப்பே இல்லை. உடல் உழைப்பில் ஆர்வமாகவும் இருப்பாங்க. உடல் உழைப்பில் ஆர்வமாக இருக்க என்ன காரணம்னா அவங்க உணவு முறை தான் காரணம். அவங்க சமைச்ச உணவு சாப்பிட மாட்டாங்க. அவங்க பச்சை காய்கறிகள், பழங்கள், கிழங்குகள், வேக வைக்கப்பட்ட கிழங்கு அல்லது பச்சை கிழங்கு, வேக வைக்கப்பட்ட பயிர் அல்லது முளை கட்டிய தானியங்கள், தேங்காய், தக்காளி, பழங்கள், இந்த மாதிரியான உணவுகளை தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு, ஏன்னா சமைச்ச உணவுகளையே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, அதனால் உங்களுக்கு வந்து உடல் உழைச்சா உடம்புல வலி அதிகமாக இருக்கும். உங்களை உடல் உழைக்க விடாது.
நீங்கள் நடந்தால் வலிக்கும், உட்காந்தா வலிக்கும், ஓடுனா வலிக்கும், உடல் உழைத்தால் வலிக்கும். நீங்கள் சமைச்ச உணவுகளே சாப்பிட்றீங்க, சோறு, பூரி, பொங்கல் அப்படின்னு சமைச்ச உணவுகளே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வைங்க. இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்டா உடம்பு வலிக்கும், உடம்புல உங்களால் உழைக்க முடியாது. உடல் வேறு பருமன் அதிகமாகிட்டே போகும். உடல் உழைப்பு மீதே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. உடல் நம்ம ஒல்லியாகிட்டே போகிறோம், உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா உடல் உழைப்பில் ஆர்வம் இருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைய நிலவரப்படி நீங்கள் சாப்பிட்ற முறைப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை அதிகமாகிட்டே போகும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களால் உடல் உழைப்பில் ஈடுபட முடியாது. நம்பிக்கையோடு ஓட முடியாது, உடற்பயிற்சி செய்ய முடியாது, நடக்க முடியாது. உங்கள் உடம்பு உங்களுக்கு ஒரு இருக்கும், இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாக்கா நம்ம உடல் எடை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, அந்த அச்சத்தோடே நீங்கள் தினசரி சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, அதாவது பொதுவாக இந்த இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு உடல் எடை அதிகரிக்கும் அப்படிங்கிற பயம் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். அது ஒரு 99% இருக்கும், 100% இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த இட்லி, பூரி, பொங்கல்லாம் சாப்பிட்டா, பொங்கல், பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும்னு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்படி ஒரு பயம் இருந்துட்டாலே உடல் உழைப்பில் ஈடுபட அவங்களுக்கு மனசே வராது, நம்பிக்கையே இருக்காது. உடம்பு நமக்கு குண்டாகாது, நாம் சாப்பிட்ற உணவு நமது உடல் எடையை அதிகரிக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் அவங்கள உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கு அவங்களுக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா நாம் சாப்பிட்ற உணவும் சரி, நம்மளோட சாப்பிட்ற உணவு நமக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கு நமக்கு ஆர்வமே ஏற்படும். நாம் சாப்பிடுகிற உணவு நமக்கு நோயையும் உடல் பருமனையும் தரும், உடல் எடையை அதிகப்படுத்தும் எதிர்காலத்தில். அதனால் எதிர்காலத்தில் நம்மால் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் உடல் உழைப்பதற்கும் மிகவும் சிரமப்படுவோம் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்குல்ல, ஒரு கணிப்பு, எதிர்காலத்தை பற்றிய ஒரு யூகம். அந்த யூகமே என்ன பண்ணும் அப்படின்னா, அப்போது நம்ம எதிர்காலத்தில் கண்டிப்பாக நம்மளால் நடக்க கஷ்டப்படும், உடல் எடை அதிகமாயிரும். ஏன்னா இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் எதிர்காலத்தில் நம்ம உடம்பு குண்டாயிடும், நல்ல நோய் வரும், நம்மளால் நடக்க முடியாது, மூட்டு வலி வரும். அப்போ இந்த அச்சம் இருக்கும்போது எதிர்காலத்தில் இந்த மாதிரி தான் நமக்கு நடக்க போகுது. அந்த மாதிரி நடக்கிறதுக்கான உணவுகளை தான் நம்ம இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். இட்லி, பூரி, பொங்கல்னு சாப்பிட்டுட்ருக்கோம், பிரியாணின்னு சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் அந்த பயமே என்ன பண்ணுன்னா, அது ஒரு கவலையாக அவங்களுக்கு மாறி உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கே உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. அதாவது இப்போது நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, இந்த தொழிலை தொடர்ந்து செஞ்சால் எதிர்காலத்தில் நீங்கள் பிச்சைக்காரராக ஆயிடுவீங்கன்னா அந்த தொழிலை ஆர்வமாக செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க தானே. நீங்கள் எதிர்காலத்தில் கடனாளி ஆகிடுவீங்க. இந்த தொழிலை நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலை தொடர்ந்து செஞ்சாக்கா கண்டிப்பாக நம்ம எதிர்காலத்தில் கடனாளி ஆகிடுவோம் அப்படின்னா அந்த தொழிலை நீங்கள் ஆர்வமாக செய்வீங்களா? கஷ்டப்பட்டு செய்வீங்க. அந்த தொழில் செய்கிறதுக்கே உங்களுக்கு மனசு வராது. அதே இது நீங்கள் செய்கிற ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழில் செஞ்சால் எதிர்காலத்தில் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், நமக்கு நிறைய வசதி வரும் அப்படிங்கிற அந்த யூகம் இருக்குல்ல, கணிப்பு, அது உண்மையாக இருக்குமானால் நீங்கள் அந்த வேலையை எப்படி செய்வீங்க? ரொம்ப ஆர்வமாக செய்வீங்க. ஓஹோ, நமக்கு இந்த வேலை செஞ்சால் எதிர்காலத்தில் நமக்கு நல்லா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கணிப்பு யூகம் சரியாக இருந்தால் நீங்கள் நல்ல ஆர்வமாக அந்த வேலையை பார்ப்பீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நம்பிக்கை இல்லாமல், சோகமாக, கவலையாக, நாம் செய்கிற தொழில் நம்மளை எதிர்காலத்தில் கடனாளி ஆக்கிறோம் கண்டிப்பாக அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்களால் நிகழ்காலத்தில் உங்கள் தொழிலை ஒரு மகிழ்ச்சியாகவோ, சந்தோஷமாகவோ, ஊக்கமாகவோ, உற்சாகமாகவோ செய்ய முடியாது. துணிச்சலாக ஒரு முடிவு எடுக்க முடியாது, பயப்படுவீங்க, கவலையில் மூழ்கிடுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்ற உணவு, அது இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது மாதிரி பிரியாணி, பழைய சாதம், பஜ்ஜி, சமோசா, இது மாதிரி உணவை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த உணவை நம்ம சாப்பிட்டா ரொம்ப ஆசையாக இருக்குது, நிறைய சாப்பிட்றோம், கண்டிப்பாக எதிர்காலத்தில் நமக்கு உடல் எடை அதிகரிக்கும். எதிர்காலம் என்ன, நாளைக்கே கூட அதிகரிக்கும். இது இப்படி சாப்பிட்டா ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் சிலருக்கு. அதாவது சிலருக்கு ரொம்ப லேட்டாக அதிகரிக்கும். கண்டிப்பாக உடல் எடை கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் உங்களுக்கு ஒரு கணிப்பு வந்துருச்சுனாலே அது இந்த இட்லி, பூரி, பொங்கல்லாம் சாப்பிட்டாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக உடல் எடை அதிகரிக்கும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த அது மாதிரி உங்களுக்கு ஒரு கணிப்பு இருந்ததுனாலே, ஒரு யூகம் இருந்ததுனாலே, அப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் கவலையில் மூழ்கிடுவீங்க. ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள் குண்டாகிறீங்க, நோய் வருது, அப்போது வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கவலையில் தானே இருப்பீங்க. ஐயோ நம்ம குண்டாயிட்டோமே, ஐயோ நம்ம உடம்புல நோய் வந்துருச்சே, நம்மளால் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்காலத்தில் நோய் வந்த பிறகு, உடம்பு குண்டான பிறகு என்ன நினைப்பீங்க? சோகமாக தான் இருப்பீங்க. அப்போது அதே சோகம், அந்த சோகத்துக்கு என்ன காரணம்? இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற முறை தான் காரணம்.
அப்படி இருக்கும்போது இன்றைக்கே நீங்கள் சோகமாயிடுவீங்க. இன்றைக்கே நீங்கள் வந்து எதிர்காலத்தில் தான் நீங்கள் நடக்க முடியாமல் போக மாட்டீங்க. இன்றைக்கே நீங்கள் நடப்பதற்கு உங்கள் நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு குண்டாயிடும், நோய் வந்துடும், உங்களால் நடக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற அந்த உணவு முறையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா, இட்லி பூரி பொங்கல் அந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா எதிர்காலத்தில் உங்கள் உடம்பு குண்டாயிடும், நோய் வரும், உங்களால் நடக்க முடியாது, மூட்டு வலி எல்லா பிரச்சனையும் வந்துடும். அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் போது, எதிர்காலத்தை பற்றி எதிர்காலத்தில் உங்கள் நிலைமை என்னன்னு இப்போவே தெரியும் போது உங்களை இப்போவே நீங்கள் கவலையில் மூழ்கிடுவீங்க. இப்போவே உங்களுக்கு நடப்பதற்கும் ஓடுவதற்கும் நம்பிக்கையே இருக்காது, உடல் உழைப்பதற்கு நம்பிக்கையே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்றாங்களே, இவங்களால உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கு நம்பிக்கையே இருக்காது. இவங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதாவது ஒரு இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்டா அப்படி உடம்புல அவ்வளோ பலம் இருக்கும். ஆனால் ஒரு நடைப்பயிற்சி செய்வோம், ஒரு உடற்பயிற்சி செய்வோம், ஒரு ஓட்டப்பயிற்சி செய்வோம், செய்யவே மாட்டாங்க. அந்த ஆர்வமே வராது. அதுக்கு என்ன காரணம்னா நான் சொன்ன காரணம் தான். எதிர்காலத்தில் உங்கள் உடம்பு என்னவாக போகுது அப்படிங்கிற ஒரு யூகம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு உணவு முறையை பின்பற்றுறீங்க. அந்த உணவு முறையை சாப்பிட்டா எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே இன்றைக்கி தெரிஞ்சிச்சுன்னா எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ, என்ன மனநிலையில் இருப்பீங்களோ, என்ன மாதிரி கஷ்டப்படுவீங்களோ அது இன்றைக்கே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவீங்க. எதிர்காலத்தில் உங்கள் உடம்பு குண்டாயிடும். இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் உங்கள் உடம்பு குண்டாயிடும், நோய் வந்துடும், கவலையில் மூழ்கிடுவீங்க, நடக்க மாட்டீங்க, ஓட மாட்டீங்க, உடற்பயிற்சி செய்ய மாட்டீங்க, நம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க. அப்போ அதே இது இன்றைக்கே வந்துடும், இன்றைக்கே ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நீங்கள் இன்னொரு உணவு முறையை சாப்பிடுங்க. என்ன உணவு முறை? நீங்கள் சோறு பூரி இட்லி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இதெல்லாம் விலக்கிட்டீங்க. அதேமாதிரி பழைய சாதம் பிரியாணி இதெல்லாம் நீங்கள் விலக்கிட்டீங்க. இதெல்லாம் நம்ம உடம்பு கேடு, இது நம்ம உடம்பு குண்டாக்கிடும், நமது உடல் எடை குறையிற மாதிரி நாம் ஒரு உணவு முறை சாப்பிடணும். காய்கறிகள், வேக வைத்த காய்கறிகள், காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், அப்புறம் பச்சை காய்கறிகள், பழங்கள், அப்புறம் வந்து வேக வைக்கப்பட்ட கிழங்கு அல்லது பச்சை கிழங்கு, இந்த மாதிரி ஒரு உணவு. இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி நம்ம அடிமைப்படுத்துகிற மலிவான உணவை நீங்கள் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க. டீ காஃபிலாம் குடிக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அப்போ நம்ம எதிர்காலத்தில் நம்ம உடம்பு குறையும், கண்டிப்பாக உடல் எடை குறையும். இன்றைக்கி நம்ம 100 கிலோவுக்கு மேலே இருக்கோம், கண்டிப்பாக போக போக ஒரு மாதத்துக்கு 1 கிலோவாச்சும் குறையும். அப்படின்னா 10 மாதத்தில் நமக்கு 10 கிலோ குறையும், ஒரு வருஷத்தில் 12 கிலோ குறையும், 2 வருஷத்தில் 24 கிலோ குறையும். இனிமேல் வாழ்நாள் முழுதும் இந்த உணவு முறை தான் நம்ம சாப்பிட்டா நம்ம உடல் எடை மெதுவாக குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒன்றா குறைஞ்சாலே போதும், அவசரப்பட தேவையில்லை. ஏன்னா நாம் கடைபிடிக்கிற ஒரு உணவு முறை என்பது நமது உடல் எடையை குறைக்க போகுது. அப்போ நமது உடல் எடையை குறைக்கிற ஒரு உணவு முறையை நம்ம வாழ்நாள் முழுதும் கடைபிடிக்க போகிறோம். அப்படிங்கும்போது நாம் ஏன் அவசரப்படணும்? யார் அவசரப்படுவாங்க தெரியுமா? சீக்கிரம் உடம்பு குறைஞ்சிடணும்னு யார் அவசரப்படுவாங்கன்னா, அந்த இட்லி பூரி பொங்கல் உடல் எடை கூடுவதற்கு உடல் எடை வேகமாக அதிகரிப்பதற்கு எந்த உணவு முறை காரணமோ அந்த உணவு முறைக்கு அடிமையானவங்க தான் உடம்பு சீக்கிரம் குறைஞ்சோடனே மீண்டும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. சீக்கிரமாக உடம்பு குறைச்சிட்டு, இப்போ ஒருத்தர் வந்து 100 கிலோ இருக்கார், அவருக்கு இப்போ நடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, அவர் என்ன பண்ணுறாரு? உடம்பை நல்லா வேகமாக குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு, ஏன் அவ்வளோ அவசரப்படுறாருன்னா அவர் கிட்டத்தட்ட 60 கிலோ கொண்டு வந்துட்டார். மீண்டும் என்ன பண்ணுறாரு? அந்த உடல் எடை அதிகரிப்பதற்கு என்ன உணவு கட்டுப்பாட்டை உடற்பயிற்சி எல்லாத்தையும் கடைப்பிடிச்சு 100 கிலோ இருந்த அவர் 60 கிலோ வரைக்கும் கொண்டு வந்துட்டார். ஏன்? ஆனால் அவசரப்படுறாரு. தினம் அந்த சீக்கிரம் உடல் எடை குறையணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்படுறாரு. ஏன் அவசரப்படுறாருன்னு பார்த்தா, 60 கிலோ வந்துட்டோடனே அவருக்கு மீண்டும் வந்து அந்த உடல் எடை அதிகரிப்பதற்கு அந்த உணவு கட்டுப்பாட்டை விட்டுறாரு. 60 கிலோ வந்துட்டோன்னு 60 கிலோ வந்துட்டோம், இனிமேல் நம்ம அந்த உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க வேண்டாம், மீண்டும் அந்த பழைய உணவு முறைக்கு போயிட்டு உடல் எடை அதிகரிப்பதற்கு எந்த உணவு அவருக்கு காரணமாக இருந்ததோ அதே உணவுகளை இவர் சாப்பிட ஆரம்பிச்சிடுவார். இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு பழையபடி சாப்பிடுவார். பழையபடி உடல் எடை அதிகரிக்கும். அப்புறம் திரும்ப உடல் எடை அதிகரிச்சோன்னா கவலை அதிகமாயிரும், சோகம் அதிகமாயிரும். இப்போ திரும்பவும் என்ன பண்ணுவார்? திரும்பவும் அதே மாதிரி பழைய உணவு கட்டுப்பாட்டுக்கு போவார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னா, மனசு இவருடைய முடிவை ஏற்றுக்காது. நீ வந்து உன் இஷ்டத்துக்கு ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் நான் வந்து என்னுடைய மனசை மாற்றிக்க முடியாது, தெளிவாக சொல்லு. இனிமேல் இதுக்கு மேலே நான் உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட வரமாட்டேன், நீ சொல்கிற மாதிரி நான் கேட்க மாட்டேன். அதனால் வந்து இனிமேல் நீ ஒரு நிரந்தரமான உணவு கட்டுப்பாடை கடைபிடி.
உடல் எடை குறைகிற அந்த உணவு கட்டுப்பாட்டை வாழ்நாள் முழுதும் கடைபிடித்தால் மட்டும்தான் நான் இனிமேல் நீ சொல்கிறதுக்கு நான் கேட்பேன். உடற்பயிற்சி செய்யணும், அது ஓடணும், நடக்கணும், இது போன்ற செயல்களுக்கு நான் உனக்கு தேவையான ஊக்கத்தை கொடுப்பேன். இல்லை என்றால் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அந்த உத்தரவாதத்தை கொடு. இனிமேல் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை நீ சாப்பிட மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடு, சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மனசு அது சம்மந்தப்பட்டவர்கிட்ட கேட்கும். அப்போது அவர் என்ன பண்ணுவார், அவரும் சோர்ந்துருவார். என்னடா பல தடவை உடம்பு இறக்கிட்டோம், நமக்கு திரும்ப திரும்ப நம்ம உடல் எடை அதிகரிப்பதற்கு எந்த உணவு காரணமோ அதே உணவில் போய் நம்ம கையை வைக்கிறோம், வாயை வைக்கிறோம். அதனால் மீண்டும் மீண்டும் உடல் எடை அதிகரிக்குது. கஷ்டப்பட்டு உடம்பை இறக்குறோம், மீண்டும் அந்த உடல் எடை வேகமாக அதிகரிக்குது. அதனால் இனிமேல் இந்த மாதிரி போராடுறதுக்கு நாம் தயாரில்லை. அதனால் நிரந்தரமாக நமது உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகணும். கூடுறது என்கிற அந்த பயத்துக்கும் கவலைக்கும் அதுக்கு இடமே இல்லை. உடல் எடை அதிகரிப்பது என்கிற பேச்சுக்கே இனிமேல் இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு உணவு முறையை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை அந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்றது நிறுத்துறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஆனால் மற்ற உணவுகளை சாப்பிட்றாரு. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பழைய சாதம், பிரியாணி இந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிடல. டீ, காஃபி சாப்பிடல. அப்போது சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதெல்லாம் சாப்பிடல. பிரியாணி, அப்புறம் பேக்கரி உணவுகள், ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பிடாம இதெல்லாம் தவிர்த்துட்டு மற்ற உணவுகள் சாப்பிட்றாரு. காய்கறி பொரியல், பழங்கள், பச்சை காய்கறிகள், முட்டை அல்லது பால், தயிர் இந்த மாதிரி ஐட்டத்தை சாப்பிட்றாரு. சுண்டல், பயிர் வகைகள், பருப்பு வகைகள் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால மாதத்துக்கு 1 கிலோவாச்சும் குறையுது விட்டு. அதனால் இவருக்கு இப்போ கவலை இல்லை. இனிமேல் நம்ம எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை இனிமேல் சாப்பிடக்கூடாது. உடல் எடை கூடுவதற்கு காரணமாக இருந்த உணவுகளை நாம் இனிமேல் வாழ்நாளிலே சாப்பிடக்கூடாது. அப்படிங்கும்போது உடல் எடை கூடுவதற்கு காரணமாக இருந்த உணவுகளை தவிர்த்து விட்டு மற்ற உணவுகளை இனிமேல் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட போகிறோம். அப்படிங்கும்போது இனிமேல் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். மாதத்துக்கு 1 கிலோ குறைஞ்சா கூட போதும். ஏன்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம உடல் எடை குறைவதற்கு காரணமான ஒரு உணவு கட்டுப்பாட்டை தான் இனிமேல் கடைபிடிக்க போகிறோம். அப்படிங்கும்போது மாதத்துக்கு 1 குறைஞ்சாலே போதுமே, ஏன் அவசரப்படணும்? அந்த அவசரம், பொறுமை, நிதானம் இனிமேல் கவலை இல்லை. ஏன்னா எப்படினாலும் கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள், அது 1 வருஷமாக இருந்தாலும் சரி, என்றைக்கா ஒரு நாள் நம்ம உடல் எடை நல்லா குறையும். நம்மளால் எளிதாக நடக்க முடியும், உடல் உழைப்பில் ஈடுபட முடியும், நோய் எதுவும் ஏற்படாதவன் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிற உத்தரவாதம் கிடைக்குது. அதனால் சோம்பேறித்தனத்திற்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, என்ன பிடிக்காது அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறிக்கு வலி பிடிக்காது, உழைப்பு பிடிக்காது. அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறிக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், சமோசா, பஜ்ஜி, பரோட்டா இது தான் பிடிக்கும். ஸ்வீட்டு, பால்கோவா, ரசகுல்லா, அல்வா, பூந்தி, லட்டு இது தான் பிடிக்கும். நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறியின் உணவுகள் அது. நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறியின் உணவுகள் அது. நமக்குள்ளே இருக்கிற உழைப்பாளியின் உணவுகள் எது தெரியுமா? பச்சை காய்கறிகள், இந்த இட்லி, பூரி, பொங்கல். சோம்பேறி சாப்பிட்ற உணவை சாப்பிடவே கூடாது. அது உழைப்பாளிக்கு பிடிக்காது. நமக்குள்ளே இருக்கிற உழைப்பாளிக்கு இந்த நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறி சாப்பிடுகிற உணவு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நீங்கள் சோம்பேறி சாப்பிடுகிற உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க, சோம்பேறியின் பக்கம் சாய்ஞ்சிருவீங்க. அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற உழைப்பாளி என்ன உணவு சாப்பிடுவார்? அவர் சோம்பேறி சாப்பிட்ற உணவை முற்றிலும் சாப்பிடவே மாட்டார், மற்ற உணவுகளை தான் சாப்பிடுவார். அந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா, சோறு, பூரி, பொங்கல் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாமல் விட்டுட்டிங்கன்னா அதெல்லாம் சோம்பேறி உணவு. அதனால் உழைப்பாளி என்ன உணவு சாப்பிடுவார்னா, சோம்பேறி சாப்பிட்ற உணவை தவிர்த்து விட்டு மற்ற எல்லா உணவையும் சாப்பிடுவார். அந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் உழைப்பாளி பக்கம் சாஞ்சிருவீங்க, உழைப்பாளியாக ஆயிடுவீங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் விதிமுறை. உங்களுக்குள்ளே இருக்கிற உழைப்பாளி, நீங்கள் உழைப்பாளி ஆகணுமா? உழைப்பாளி சாப்பிட்ற உணவு சாப்பிடணும். உழைப்பாளி சாப்பிட்ற உணவு எப்படி தெரியுமா இருக்கும்? கஷ்டமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது நீங்கள் உங்களை அடிமைப்படுத்தாது அந்த உணவு. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, 6 பேக்லாம் வச்சுருப்பாங்க, அவங்க சாப்பிட்ற உணவு பாருங்கள். அது மாதிரிலாம் உங்களால் சாப்பிட முடியாது. அவங்களாம் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை அது மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அவங்க உணவு முறையே, ஆனால் அவங்க சிக்கன் சாப்பிடுவாங்க. அது மட்டும் தான் எனக்கு உடன்பாடு கிடையாது. மற்றபடி அவங்க உணவு முறை ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். முட்டை நிறைய 10 முட்டைகள், யாரும் ஒரு முட்டை டெய்லி மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும்.
முட்டையை வந்து 10 முட்டை அப்படிலாம் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க அப்படி சாப்பிடுவாங்க. கஷ்டப்பட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க உணவு முறை கஷ்டமானது, எல்லாராலையும் அதை கடைபிடிக்க முடியாது. அவங்க கடினமான உழைப்பாளிகள். அதனால் அவங்க உணவு முறையை வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த உணவு முறையை சாப்பிட முடியும். கஷ்டப்பட்டால் தான் அந்த உணவு முறையை சாப்பிட முடியும். அந்த உணவெல்லாம் ஈஸியாக அது யாரையும் அடிமைப்படுத்தாது. அந்த உணவு வந்து யாரையும் அடிமைப்படுத்தாது. ஆனால் அவங்க வந்து எக்காரணம் கொண்டு இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டாங்கன்னா அவங்களால வந்து உடல் உழைப்பில் உடற்பயிற்சி எதுவும் செய்ய முடியாது. உடலை வந்து உறுதியாக்கவும் முடியாது. இதுலேருந்தே நான் சொல்கிற உதாரணம் உங்களுக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் சொல்கிறத நீங்கள் மறுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மை என்பது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் உழைப்பாளி ஆகணும்னா, நீங்கள் உங்கள் லட்சியத்தில் வெற்றி பெறணுன்னா லட்சிய உணவுகளை சாப்பிட்ணும். உழைப்பதற்கு ஊக்கமளிக்கின்ற உணவுகளை சாப்பிட்ணும். நீங்கள் உணவுகள் தான் நமது சிந்தனையை, நமது வாழ்க்கை முறையை தீர்மானிக்கும். நாம் உழைப்பாளியாக வாழ்வதா சோம்பேறியாக வாழ்வதா என்பதை நமது உணவு முறை தான் தீர்மானிக்கும். அதனால் வந்து நாம் நல்ல பகுத்தறிவோடு வாழ்வதா அல்லது மூட நம்பிக்கை, அதாவது சோம்பேறியாகவே வாழ்ந்துட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அதுதான் மூட நம்பிக்கை. பெண்கள் இன்றைக்கி வீட்டோடே இருக்காங்களே, வெளியே வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, அது ஒரு சோம்பேறித்தனம். அதுவும் ஒரு சோம்பேறித்தனம் தான். வெளியே ஒரு ஒரு உழைப்புன்னா என்ன தெரியுமா, ஒரு முழுமையானதாக இருக்கணும். நீங்கள் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழணும், அதுதான் உழைப்பு. நீங்கள் வீட்டுக்குள்ளே அவங்க உழைக்கிறாங்கள்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வெளி உலகம்னு இருக்குது, வெளி உலகம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு அறிவு, அதை சார்ந்து ஒரு அறிவை பெற வேண்டும். உங்களுக்கு ஒரு பொதுநலன் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில். நீங்கள் உங்களை வந்து உங்களுடைய சுய லாபத்துக்காக சாதாரண விஷயத்துக்காக ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கிட்டு சுருக்கிக்கூடாது. உங்களால் நிறைய பிரச்சனை, குடும்பத்தின் பொருளாதாரம் குறைஞ்சி போகுது. அப்போ அவங்களுக்கு ஒரு பொது நலனே இல்லை, வீட்டின் மீது குடும்பத்தின் மீதே நலன் இல்லை. வேலைக்கு போகாத பெண்களால் குடும்பத்தின் பொருளாதாரம் பாதியாக குறைஞ்சி போகுது. அப்போ வந்து பெண்கள் வீட்டிலே இருக்காங்கன்னா அது சோம்பேறித்தனம். அவங்க சமைக்கிறாங்க அப்படிங்கிறனா அது அதாவது சோம்பேறித்தனம்னா என்னென்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத வேலைகளை செய்கிறதுக்கு பேர் தான் சோம்பேறித்தனம். ஸோ யாருமே வேலையே செய்யாமல் சும்மா கிடக்க முடியாது, யாருமே சும்மா இருக்க முடியாது. அதாவது சும்மாவே இருப்பாரா யாராவது நடப்பார், ஏதோ ஒன்று பண்ணுவார்ல, நடப்பார், எந்திரிச்சு போவார், அங்கே போவார். ஒரு பைத்தியக்காரனாக இருந்தால் கூட அவன் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். அங்கே போவார், இங்கே போவார், குப்பையை பொறுப்பார். பிச்சைக்காரன் பிச்சையாக எடுப்பார். அதனால் சும்மாவே ஒருத்தர் அப்படியே படுத்த இடத்துல கிடப்பாரா? முடியாது. அப்போது சோம்பேறித்தனம்னா என்னென்னா தேவையில்லாத வேலைகளை செய்கிறதுக்கு பேர் தான் சோம்பேறித்தனம். அப்போ இந்த பெண்கள் வீட்டிலேயே கிடந்து வேலை செய்கிறாங்களே, இது தேவையில்லாத வேலை. அப்போ இவங்களும் சோம்பேறிகள் தான். பெண் அடிமைகள்னால் சோம்பேறியாக்கப்பட்ட அடிமைகள். ஏன்னா இவங்க செய்கிற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்கள சோம்பேறியாக்குற வேலை. ஏன்னா இவங்க ஒரு சோம்பேறி. அப்படிங்கும்போது இவங்களால் சோம்பேறிகளை தான் உருவாக்க முடியும். வீட்டில் வந்து இன்றைக்கி ஆண்கள் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. வீட்டில் வந்து அதை தூய்மை துடைப்பத்தை எடுத்து பெருக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது அவங்க துணியை துவைக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சாப்பிட்ட தட்டை கழுவ மாட்டேங்கிறாங்க, ஒரு டீயை டீ காஃபி ஏதோ போட மாட்டேங்கிறாங்க, சோறு பொங்க மாட்டேங்கிறாங்க, சமைக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்கள் இன்றைக்கி வீட்டில் சோம்பேறியாக இருக்காங்கன்னா அது காரணம் இந்த பெண்கள் தான். வீட்டில் உள்ள வேலைகளையே செய்கிறதே தனது தொழிலாக வச்சுக்கிற அந்த சோம்பேறியாக இருக்கிற அந்த பெண்கள் தான் காரணம். அப்போ அவங்க சோம்பேறி தானே. அது மற்றவங்க செய்ய வேண்டிய வேலை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். கொடுங்க உங்கள் வேலையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செய்கிற வேலையினால மற்றவங்கெல்லாம் சோம்பேறியாகிறாங்க. மற்றவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் வர மாட்டேங்குது, நல்ல பண்பு வர மாட்டேங்குது. அப்புறம் குடும்பத்தின் பொருளாதாரம் பாதியாக குறைஞ்சிருது. இவங்க வேலைக்கு போனால் கூடுதலாக ஒரு 10,000 கிடைக்கும்ல. பெண்கள் வேலைக்கு போனால் அந்த குடும்பத்துக்கு கூடுதலாக 10,000 அல்லது 20,000. நிறைய பெண்கள் வந்து வீட்டிலேயே வேலை செய்கிறாங்க, ரொம்ப திறமையாக இருக்காங்க, கடினமாக உழைக்கிறாங்க. அதே உழைப்பை வந்து வெளியில் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னாக்கா அவங்களால ஏராளமான பணத்தை சம்பாதிக்க முடியும். அதாவது ஆண்களையும் மிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு வீட்டில் நிறைய பெண்கள் கடினமாக உழைக்கிறாங்க, வீட்டில் உள்ள வேலைகளில் கடினமாக உழைக்கிறாங்க. ஆனால் அதனால் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது, கேடு தான் உண்டு. மற்றவங்களும் ஒரு வீட்டில் உள்ள மற்றவங்களாம் சோம்பேறி ஆகிடுவாங்க. மற்றவங்களுக்கு நல்ல பண்புகளும் வராது, நம்ம வேலையை நாமளே செய்யணுங்கிற பண்பும் வராது. குடும்பத்தின் பொருளாதாரமும் பாதியாக குறைஞ்சிரும். அதாவது நல்லது ஒரு இது ஏதோ ஒன்று செஞ்சு அது போடுவோம், குப்பையில் போடுற மாதிரி பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. பெரும்பாலான பெண்கள் கடினமான உழைப்பாளியாக இருக்காங்க. அந்த உழைப்பை கொண்டு போயிட்டு
நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு சுயதொழில் அல்லது பணம் சம்பாதிக்கிற ஒரு வேலையில் அவங்கள கொண்டு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படி பணம் சம்பாதிப்பாங்க. இந்த ஆண்களோட மரமண்டைகளுக்கு அது கூட தெரிய மாட்டேங்குது. அந்த பெண்களை அடிமைப்படுத்தி அந்த அறிவு கூட வேலை செய்ய மாட்டேங்குது. உழைப்பின் அருமை வந்து அந்த ஆண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பெண்கள்கிட்ட இருக்கிற அந்த அந்த உழைப்பு அதை வந்து இவங்களால பயன்படுத்திக்க தெரில. அவங்கள வேலை செய்ய வச்சு, அவங்களுக்கு ஒரு வேலை ஏற்படுத்தி கொடுத்து, அவங்களுக்கு ஒரு வேலை செய்ய வச்சு, அதன் மூலம் குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தலாமே, அந்த பெண்களுடைய வாழ்க்கையை உயர்த்தலாமே, அது கூட தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறிகளுக்கு நம்ம மதிப்பே கொடுக்கக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறி என்ன உணவு கேட்பார்? இட்லி, பூரி, பொங்கல், தோசை அதை தான் கேட்பார். அதை கொடுக்காதீங்க. அதுதான் முதல் அவமதிப்பு. அவருக்கு நீங்கள் வந்து அவரை நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு முதல் அடி அதுதான். முதல் நடவடிக்கை அதுதான். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சோம்பேறிக்கு நீங்கள் அடிக்கின்ற முதல் அடி எது தெரியுமா? பலத்த அடி. அந்த உணவு கட்டுப்பாடு தான். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடாதீங்க. டீ, காஃபி இதெல்லாம் சாப்பிடாதீங்க. பரோட்டா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சோம்பேறிக்கு. பஜ்ஜி, சமோசா, இனிப்பு, ரசகுல்லா, லட்டு, அல்வா இதெல்லாம் சாப்பிடாதீங்க. பீஸா இதெல்லாம் சாப்பிடாதீங்க. பிரியாணி சாப்பிடாதீங்க. பழைய சாதம் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் வந்து சோம்பேறிகளுக்கு நல்லா பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் ஈஸியான உணவு, அடிமைப்படுத்துகிற உணவு. அடிமைத்தனம் தான் சோம்பேறிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து எது வந்து சோம்பேறிக்கு பிடிக்காதோ அதை செய்யுங்க. உங்கள் எதிரிக்கு பிடிக்காததை நீங்கள் செய்யுங்கள். உங்களை வந்து தோல்வியடை செய்கிறது தான் அந்த சோம்பேறிக்கான வேலை. உங்களை வீழ்த்திடணும். உங்களை வேலை செய்ய விடக்கூடாது. உங்களை உழைக்க விடக்கூடாது. உங்களை வீழ்த்தி நாசமாக்கிடணும். அதுதான் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சோம்பேறியின் வேலை. அதனால் அவனை நீங்கள் வீழ்த்தணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சோம்பேறியை வந்து அடித்து துவம்சம் பண்ணி அடித்து பிச்சு கொன்று போட்டுருணும். அவ்வளோதான். அவனுக்கு மரியாதையை கொடுக்காதீங்க. அவன் சாப்பிட்ற உணவுக்கு கொடுக்காதீங்க. அவன் அவ்வளோதான். உங்கள் உடம்புலே இருக்க மாட்டான், ஓடியே போயிடுவான். போயாச்சோ, கொஞ்சம் கூட ஒரு இட்லி உண்டா, ஒரு டீ காஃபி உண்டா, ஒரு பரோட்டா உண்டா? ஊர் உலகத்தில் நீ போகிற இடத்துலலாம் ஒரு கடை கண்ணிலாம் பார்த்தா அங்கெல்லாம் பரோட்டாலாம் விற்கிறான். அதை பார்த்தா அவனுக்கு ஒரு ஆசை வருதா? எப்பப்பா இது காய்கறி பொரியல், பயிர் வகைகள் இதையே தின்னுட்டு கிடக்குறியே. ஒரு பழத்தையே எப்போ தினமுமா சாப்பிடுவ நீ? ஒரு நாளாவது ஒரு 4 இட்லி பூரி எனக்கு கண்ணில் காட்ட மாட்டியா? உன் கூட இருக்கிறத விட நான் வேற எங்கேயா போய்டுவேன்ப்பா. ஆளை விடுறா சாமி. அங்கங்கே ஒரு இடத்துல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படின்னு சாப்பிட்றாங்க. நீ என்னடானா பிரியாணியே சாப்பிட மாட்டேங்கிற, கறி சாப்பிடவே கூடாதுங்கிற, மனிதத்தன்மை கெட்டு போயிடுன்னு வேற பேசுகிற. உன் கூட இருந்தால் பட்னியாக தான் கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற சோம்பேறி அடித்து பிறண்டு ஓடுவார். அதை உங்கள் கண்ணால் பார்க்கலாம். உங்களை பார்த்தாலே ஓடுவார். உங்களை பார்த்தாலே சோம்பேறி என்ன பண்ணுவார்? அடித்து பிறண்டு தலை தெறிக்க ஓடுவார். வேண்டாடா சாமி, இவங்க கூட இருக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவார். அந்த மாதிரி சோம்பேறிக்கு மதிப்பு கொடுக்காதீங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது ஒரு வேலை போவீங்களா, வேண்டாம் நாளைக்கு செய்யலாம். நீங்கள் காலையில் நினச்சிருப்பீங்க இன்றைக்கி சாயந்தரம் அந்த வேலையை முடிச்சு சாயந்தரம் வந்து அந்த வேலையை முடிச்சிடலான்ட்டு நீங்கள் காலையில் நினச்சிருப்பீங்க. அதுவும் கூட சோம்பேறி தான். காலையிலே செய்ய வேண்டிய வேலையை சாயந்தரம் செய்கிறதா நினைப்பீங்க. சாயந்தரம் வந்தோடனே சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். இது வந்து சோம்பேறியோட வழி நடத்துதல். சோம்பேறி தான் அதுக்கு காரணம். அவனுக்கு மதிப்பே கொடுக்கக்கூடாது. நாளைக்கு செய்யலான்னு சொல்லுது பாருங்கள் அந்த சோம்பேறி. ஒரு வேலையை வந்து இன்றைக்கி செய்யும்போது அது என்ன சொல்லுது? நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுது. எது? உங்களுக்குள்ளே இருக்கிற சோம்பேறி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படியா, உடனே நீங்கள் இன்றைக்கே அதை செஞ்சிடணும். அப்போ தான் அந்த சோம்பேறியோட வாய் அடைக்கும். அப்புறம் உடற்பயிற்சி செய்யணும். உடல் உழைப்பில் கடினமாக உடலில் வலி ஏற்படுகிற அளவுக்கு உடற்பயிற்சி செய்யணும். நல்ல நடைப்பயிற்சி செய்யணும். அதுக்கு வலினாலே பிடிக்காது சோம்பேறிக்கு. உங்கள் உடலில் வலியை ஏற்படுத்தி விட்டால் உங்கள் உடலில் இருக்கிற சோம்பேறி வெளியே போயிடும். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து ஒட்டிக்கும். அந்த சோம்பேறி என்கிற அந்த நோய் வந்து உங்கள் உடம்புல வந்து ஒட்டிக்கும். அதனால் உங்கள் சோம்பேறிகளுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க. சோம்பேறித்தனத்துக்கு மதிப்பு கொடுக்காதீங்க. அது மாதிரி நீங்கள் அந்த சோம்பேறி நண்பர்களிடமிருந்து விடுபட்டுருங்க. பேசுவதை நிறுத்திடுங்க. சோம்பேறியாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து
பழகுவதை நிறுத்திவிடுங்கள். ஏன்னா அது ஒரு தொற்று வியாதி. சோம்பேறித்தனம் என்பது தொற்று வியாதி. அது மாதிரி உழைப்பு என்பதும் ஒரு தொற்று வியாதி தான். அதனால் உழைப்பவர்களிடம் பழகுங்கள், உழைப்பவர்களிடம் பேசுங்கள், உழைப்பவர்களோடு நேரத்தை செலவிடுங்கள். அது உழைப்பவர்களோடு உறவுமுறை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களிடம் தொற்றும். உழைப்பு என்பது உங்களை தொற்றும். உங்களிடம் உள்ள உழைப்பு மற்றவர்களை தொற்றும், பரவும். இயந்திர அறிவியல் உலகத்தில் மலிவான உணவுகள் தான் சாப்பிட்றாங்க. அது நம்ம என்ன சொன்னோம், சோம்பேறிகளின் உணவுன்னு சொன்னோம்ல, இட்லி பூரி பொங்கல். அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு உணவு இருக்குது. இட்லி பூரி பொங்கல் அதெல்லாம் அடிமைப்படுத்துகிற உணவுகள். அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான அடிமைப்படுத்துகிற உணவு இருக்குது. இது எல்லாமே மலிவான உணவு தான். அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே சோம்பேறிகளின் உலகமாக இருக்குது. சோம்பேறிகளோட நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. சொகுசை விரும்புகிற சோம்பேறிகளுடைய நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சோம்பேறிகள் என்ன பண்ணாங்கனாக்கா, அதாவது நீங்கள் சொகுசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, அப்போ உங்களுக்கு கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். கடினமான உழைப்புக்கும் வீட்டில் சோம்பேறியாக இருக்கணும், வீட்டில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, வீட்டில் சொகுசாக இருக்கணும். அப்புறம் வெளியில் அந்த சொகுசான வீட்டில் இருக்கிற அந்த சொகுசான வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை வெளியில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், கடினமாக உழைத்து சம்பாதிக்கணும். இதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலக தத்துவம், விதிமுறை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படின்னா, வீட்டில் சோம்பேறியாக இருக்கணும், வீட்டில் நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது. நிறைய பணம் வந்துச்சுன்னா வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாத்தையும் செய்கிறதுக்கு வேலைக்காரங்களை வச்சுப்போம், அப்படிதானே நம்ம வீட்டில். ஆனால் அந்த வீட்டில் நம்ம சொகுசாக வாழ்கிறது, அந்த ஒரு வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வெளியில் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. அப்போ நீங்கள் சரி ஓகே, வீட்டில் நீங்கள் சொகுசாக வாழ வேண்டாம், நீங்கள் ரொம்ப சொகுசாக வாழ தேவையில்ல, வெளியில் கஷ்டப்பட்டு நீங்கள் உழைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் அதுக்கு காரணம் ஏன் கஷ்டப்பட்டு, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் மக்கள் உழைக்கிறாங்கன்னா, வீட்டில் ஒரு சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அப்போது உயிரை பணயமாக வச்சு கூட உழைக்கிறாங்க. அதனால தான் நிறைய விபத்துகள், சாவுகள். அப்போது உழைப்பதே ஒரு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா வீட்டில் அவ்வளோ சொகுசாக வாழணும், சோம்பேறியாக இருக்கணும், நிறைய ஆடம்பரமான வசதிகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறக்காக வெளியில் என்ன பண்ணுறாங்க, உயிரை வெறுத்து உழைக்கிறாங்க, உயிரை பணயமாக வச்சு உழைக்கிறாங்க. விபத்துகள் பரபரப்பாக இருக்குது இங்கே வாழ்க்கை. விபத்துகள், சண்டைகள், சச்சரவுகள், குற்றங்கள், திருடுவதற்கான ஆசை, காரணம் எல்லாமே இந்த வீட்டில், நம்ம வீடுங்கிற ஒரு இடத்துல நம்ம ஒரு சொகுசாக வாழணும், அந்த வாழ்க்கையை நம்ம பணத்தை கொடுத்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்கிறோம். வீட்டில் சொகுசாக இருக்கணும், சோம்பேறியாக இருக்கணும், நம்ம வேலைகளை நம்ம செய்யக்கூடாது. அதுதான் நம்ம ஏன் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலே, நமக்கே ஒரு ஆசை, நம்ம வேலை எல்லாத்தையும் மற்றவங்க செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு. அப்போ நிறைய கொஞ்சம் பணம் இருக்கும்போது நம்ம வேலையை செஞ்சிட்ருப்போம். நிறைய பணம் இருக்கும்போது நாம் வேலையாட்களை போட்டு நம்முடைய வேலை எல்லாத்தையும் நம்ம செஞ்சுப்போம். போகிற இடங்களில் ஹோட்டலில் சாப்பிட்ற அப்படி இப்படின்னு பணம் வந்துச்சுன்னா நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் கஷ்டப்படணும், வீட்டிலே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நம்ம ஏன் கடினமாக உழைக்கிறோம், வீட்டில் சோம்பேறியாக இருக்கணும். அப்போ தான் சோம்பேறியாக இருக்க நினைக்கணும். நீங்கள் வெளியில் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் சோம்பேறியாக இருக்க நினச்சிக்கோங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, வீட்டில் நீங்கள் சோம்பேறியாக இருக்கணும், சொகுசாக இருக்கணும். அப்படி நினச்சாதான் நீங்கள் வெளியில் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, உயிரை வெறுத்து உழைப்பீங்க, உயிரை பணயமாக வச்சு உழைப்பீங்க. நீங்கள் இல்லை, நான் என்னுடைய வேலையை நானே செய்வேன், என்னுடைய துணிகளை நானே துவைப்பேன், அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் அந்த உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய உணவை நானே சமைப்பேன், என்னுடைய இருப்பிடத்தை நானே தூய்மை செய்வேன், அது என்னுடைய அடிப்படை கடமை, அந்த உரிமையை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் என்ன பண்ணுவீங்க, பெட்டில் படுக்க மாட்டீங்க. ஏன்னா பெட்டில் படுத்தா உடம்பு வலிக்கும், அது உடம்புக்கு நல்லது கிடையாது, அந்த உண்மை வேறு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போய் கடினமாக உழைக்க மாட்டீங்க, முரட்டுத்தனமாக உழைக்க மாட்டீங்க. அந்த அவசியம் உங்களுக்கு இல்லை.
ஏன்னா உங்கள் வேலையை வீட்டில் உள்ள வேலையை உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுக்கிறீங்க. பெட்லேயும் படுக்கிறதில்ல. பெட்டில் படுத்தா உடம்புக்கு கேடுங்கிறீங்க, முதுகு வலிக்கும், அது நல்லது கிடையாது, ஆரோக்கியம் கிடையாதுன்னு வேற சொல்கிறீங்க. அப்போ இப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் வெளியில் போய் கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டீங்க. அதிகமான பணம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா அது வேறு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்ன இருக்குது, ஆரோக்கியமான உணவுகளாக வேறு மாற்றிட்டீங்க. நல்ல உணவுகள், அதாவது உடலுக்கு நோய்களை தராத, உடல் பருமனை ஏற்படுத்தாத உணவுகளை வேறு இப்போ சாப்பிட்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கணும்? உயிரை வெறுத்து ஏன் உழைக்கணும்? அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நாம் வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, இது இந்த உலகம் இருக்குல்ல, இது எப்படிப்பட்டதுன்னா ஒரு சோம்பேறிகளின் உலகம். சோம்பேறிகளோட ஆசை. வீட்டில் சோம்பேறியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்களுக்கும் அதே ஆசை தான். நிறைய பணம் வந்துச்சுன்னா பெண்களும் வேலைக்கு ஆளை வச்சுட்டு அவங்க சும்மா இருந்துருவாங்க. வெளியில் போய் வேலை பார்ப்பாங்க, அல்லது வெளியில் போய் வேலை பார்க்காம வீட்டில் உள்ள வேலையாட்களை வேலை வாங்குறது அவங்க வேலையாகிடும். வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பெண்கள் நிறைய பணம் வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதற்காக வேலையாட்களை நியமிச்சுட்டு அவங்கள வேலை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் நிறைய பணம் வந்துச்சுன்னா அவங்கள வேலை வாங்குறதுக்குன்னே ஒரு ஆளை வேலைக்கு நியமிச்சிருவாங்க. எப்படி பாருங்கள், வீட்டில் உள்ள வேலைகளையே செஞ்சுக்கிட்டு இருந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய பணம் வந்தோன்னே, அவங்க வீட்டுக்காரன் சம்பாத்தியத்தில் நிறைய பணம் வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதற்கு வேலையாட்களை நியமித்து அவங்கள வேலை வாங்குவாங்க. அந்த வேலையாட்களை வேலை வாங்குறதே அவங்களுடைய வேலையாக போயிடும். அப்புறம் இன்னும் நிறைய பணம் வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேலையாட்களை வேலை வாங்குவதற்கென்றே ஒரு ஆளை வேலைக்கு நியமிச்சுட்டு இவங்க வேறு எதுனா வேலை இருந்தால் பார்ப்பாங்க. வேறு ஏதாவது மேக்கப் போடுறது அது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது சொகுசாக வாழணும், சோம்பேறியாக வாழணும், வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதற்காகத்தான் இவங்க வெளியில் போய் உயிரை வெறுத்து உழைக்கிறாங்க. உயிரை பணயமாக வச்சு உழைச்சிட்ருக்காங்க. அதனால் மனித வாழ்க்கையில் பாதுகாப்பே இல்லை. வீட்டில் சோம்பேறியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உயிரை வெறுத்து உழைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடாதீங்க. அது மாதிரி நீங்கள் இருக்கிற வீடு உங்களுக்கு தனி வீடாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் நுழையக்கூடாது, இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது. உங்கள் வேலையை நீங்களே செய்யணும், வேலைக்கு ஆளை வச்சுக்கூடாது. ஹோட்டலில் கூட உணவை சமைத்து வியாபாரம் செய்கிற அந்த ஹோட்டல் தொழிலுக்கு கூட தடை உணவை சமைப்பதற்காகவும் வீட்டு வேலை செய்வதற்காகவும் யாரையும் வேலைக்கு வச்சுக்கூடாது. வீட்டில் உள்ள பெண்கள் மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கக்கூடாது. அவங்கவுங்க வேலையை தான் செய்யணும். இப்படியெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா அப்போ வீட்டில் உள்ள வேலையை நீங்கள் தான் செஞ்சாகணும். அப்போ என்ன ஆகணும்னா, நீங்கள் வீட்டில் சோம்பேறியாக இருக்க முடியாது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ்வதாக இருந்தால் நீங்கள் வீட்டில் சோம்பேறியாக இருக்க முடியாது, சொகுசாக இருக்க முடியாது. பெட்லெல்லாம் படுக்க மாட்டீங்க. பெட்டில் படுக்கிறது ஆரோக்கியம் இல்லை, அது உடம்புக்கு கேடு அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வந்துடும். அதனால் பெட்டு வாங்க மாட்டீங்க, சோஃபா கூட வாங்க மாட்டீங்க. அப்போது எளிமையாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க, வேலையாட்களை வச்சுக்க போகிறதில்ல. உங்கள் வீடு சின்ன வீடாக தான் இருக்க போகுது. 10 அடிக்கு 10 அடி நீளம், 10 அடி அகலம். இதுதான் உங்கள் வீட்டில் உங்களுடைய வீட்டின் ஒரு அறை. அப்புறம் அடுத்தல பார்த்திங்கன்னா ஒரு சமையலறை, அப்புறம் குளியலறை, கழிவறை. அவ்வளோதான், முடிஞ்சது. இதுதான் உங்கள் வீடு. இதுதான் எல்லாருக்குமான வீடுன்னு நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் வீடு ஒரே அளவாக இருக்கணும். அப்போ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்கள் ஏன் உயிரை வெறுத்து உழைக்கிறீங்க? உயிரை பணயமாக வச்சு ஏன் உழைக்கிறீங்க வெளியில்? இதில் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் உயிரை வெறுத்து உயிரை பணயமாக வச்சு உழைக்கிறீங்க? உழைக்க மாட்டாங்க. அப்போது உலகம் முழுக்க இப்படி நான் சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருந்தாங்கன்னா, அது இட்லி, பூரி, பொங்கல் இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்றது கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்கிறாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு 8 வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் தனி வீடு அப்படின்னா, நீங்கள் இது எளிமையான வாழ்க்கை. இந்த எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்கள் ஏன் உயிரை வெறுத்து உழைக்கிறீங்க? தினம் 10 மணி நேரம், 12 மணி நேரம், 18 மணி நேரம் ஏன் தொழிலில் உழைக்கிறீங்க? பணம்னு ஏன் அலையிறீங்க? அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? அதில் வேறு சமைச்சு உணவுகளை வியாபாரம் செய்கிற ஹோட்டலுக்கு வேறு தடை பண்ணிடணும்னு நான் சொல்லிட்டேன். அப்போ உலகம் முழுக்க எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் எங்கே போனாலும் பழங்களை, காய்கறிகளை விலை கொடுத்து வாங்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு இட்லி, பூரி, பொங்கல் அல்லது வேறு எந்த சமைத்த உணவுகள் எதையுமே நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது.
ஆனால் பொது இடங்களில் ஏதாவது சின்னதாக எரிவாயு அடுப்பு அந்த மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் மலிவான உணவில் சமைக்கிறதுக்கு இங்கே அனுமதி கிடையாது. அது ஒரு போதை உணவு என்பதால் அது ஒரு போதை தடுப்பு சட்டத்தின் கீழ் அது இட்லி, பூரி, பொங்கல், தோசைக்கெல்லாம் நம்ம தடை விதிச்சிடுறோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறதுக்கு எதுக்காக நீங்கள் வந்து உயிரை வெறுத்து உழைக்கிறீங்க? அப்போ மக்கள் இந்த உலகத்தில் எளிமையாக வாழ்ந்தாங்கன்னா அவங்க வந்து உயிரை வெறுத்து உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உயிரை பணயமாக வச்சு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் என்னாங்கன்னா அவங்க கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பாதுகாப்பாக தான் உழைப்பாங்க. ஏன்னா அவங்க பாதுகாப்பாக தான் வீடுங்கிறது அவங்களுக்கு வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது, சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. வீடுங்கிறது ஒரு வீடு, அவ்வளோதான், ஒரு இருப்பிடம், அவ்வளோதான். அந்த இருப்பிடம் என்பது சொகுசாக வாழ்வதற்கோ அல்லது சோம்பேறியாக வாழ்வதற்கோ பிறரை அடிமைப்படுத்தி உங்களுடைய அடிப்படை வேலைகளை செய்து முடித்துவிட்டு அப்படி சோம்பேறியாக வாழ்வதற்கான இடமே கிடையாது. அப்படிங்கும்போது அதற்கு அங்கே வாய்ப்பும் இல்லை, அனுமதியும் இல்லை. அப்படிங்கும்போது அப்போது நீங்கள் வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக உயிரை வெறுத்தோ அல்லது உயிரை பணமாக வச்சோ உழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் திருடணுங்கிற அவசியம் கூட இல்லை. இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எதுக்குடா திருடுற, எதுக்குடா கொள்ளையடிக்கிற, எதுக்கு ஊழல் பண்ணுற, லஞ்சம் பண்ணுற? ஏன்னா அது எளிமையான வாழ்க்கை. நான் சொல்கிற வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை. அதில் ஆடம்பரமே இல்லை. நீங்கள் மாமிசம் வேறு சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போது இது ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நாம் வந்து எளிமையாக உழைச்சாலே போதும். நாம் ரொம்ப சோம்பேறியாகவும் சொகுசாகவும் வீட்டில் இருக்கணுங்கிறக்காக தான் வெளியில் முரட்டுத்தனமாக உழைக்கிறோம், உயிரை பணமாக வச்சு உயிரை வெறுத்து உழைக்கிறோம். சொகுசாக இருப்பதற்காகத்தான், வீட்டில் சோம்பேறியாக இருப்பதற்காக தான் வீட்டு வேலைகளை செய்வதற்காக பெண்களை அடிமைப்படுத்தினார்கள் ஆண்கள். சோம்பேறியாக இருக்கணும், சொகுசாக இருக்கணுங்கிற எண்ணம் யாருடைய எண்ணம்னா ஆண்களுடைய எண்ணம், இந்த ஆண் சர்வாதிகாரிகளுடைய எண்ணம். அவனுக்கு தான் அவன் தான் இந்த உலகத்தை வந்து உருவாக்குவதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறான், இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதில். அவனுக்கு என்ன கனவு வருதுன்னா ஏன்னா அவன் தானே கடினமாக உழைக்கிறான், பணத்தை பெரும்பாலான ஆண்கள் தானே கடினமாக உழைக்கிறாங்க பெரும்பாலும். இப்போ பணம்னு அலையிறாங்க. அவங்களுக்கு என்ன கனவு வருதுன்னா நம்ம சொகுசாக இருக்கணும், சொகுசாக வீடுன்னா போனால் நம்ம சோம்பேறியாக இருக்கணும், ஒரு வேலை செய்யக்கூடாது, நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும், வேலைக்கு சமைச்சு போடுறதுக்கு ஆள் வேணும், அது பொண்டாட்டியாக இருந்தால் இன்னும் நல்லது, நம்பிக்கையான ஒரு வேலையாள். இப்போ பொன் மனைவிங்கிறவ ஒரு நம்பிக்கையான ஒரு வேலையாள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், வந்து மனைவியவே வீட்டில் வேலையாளாக மாற்றிடுறான். இவன் கனவு காண்றான், வீட்டில் போனால் சோம்பேறியாக இருக்கணும், ஒரு வேலையும் செய்யக்கூடாது, சொகுசாக இருக்கணும், அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொகுசாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் உள்ள வேலைகளை யார் செய்வா? அப்போ மனைவியை வீட்டோட உட்கார வச்சிரு. அப்போ அது அவளுக்கு ஒரு சந்தோஷம். வெளியில் போய் வேலை செய்யண்டா, நம்ம வீட்டுக்குள்ளே இப்போது அந்த கணவனின் அந்த ஆசைங்கிறது ஒரு மனைவிக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா வீட்டிலே இருந்துக்கலாம்ல, வெளியில் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம விரும்பின நேரத்தில் அவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னா படுத்து தூங்கலாம், சீரியல் பார்க்கலாம், அப்புறம் அவங்க வந்த பிறகு வேலை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு இது வீட்டுக்குள்ளே யாரும் திட்ட மாட்டாங்க. மேலதிகாரி வெளியில் வேலைக்கு போனாக்கா ஒரு கம்பெனிக்கோ தொழிற்சாலைக்கோ வேலை போனால் அவங்க வந்து திட்டுவாங்க, ஒழுங்காக வேலை செய்யணுவாங்க. எதுக்கு அந்த டென்ஷன், வீட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு பெண்களுக்கு ஒரு சொகுசு தான், வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலை அப்படிங்கும்போது அதுவும் ஒரு சொகுசு தான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி அப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். தனித்தனி வீடு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது, அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும், அவங்கவுங்க ஆடைகளை அவங்க தான் துவைக்கணும், வீட்டில் யாரும் வேலைக்காரங்களை வச்சுக்கூடாது, பெண்கள் வந்து அடுத்தவங்க வேலையை அவங்க செஞ்சு கொடுக்கக்கூடாது, அவங்க உணவில் அவங்க தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா, அது மாதிரி உணவை சமைத்து வியாபாரம் செய்கிற ஹோட்டலுக்கு தடை வைத்து விட வேண்டும். பழங்கள் காய்கறிகளை விற்பனை செய்யலாம், அதற்கு தடை தேவையில்லை. அது மாதிரி வச்சுட்டாக்கா மக்கள் வீட்டில் வந்தும் அவங்க வேலை செய்வாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. அப்போ வீட்டில் வந்து அவங்க சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது வீட்டில் அவங்க எளிமையாக உழைப்பாங்க. அதுக்காக முரட்டு இப்போ பெண்கள் கடினமாக உழைக்கிறாங்களே வீட்டுக்குள்ளே, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, அது மாதிரி உழைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்க துவைக்க போகிறாங்க, அவங்கவுங்க உணவை அவங்கவுங்க சமைக்க போகிறாங்க, அதை தயார் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது மற்றவங்களுக்காக அவங்க ஒன்றும் வேலை செய்யலை, மற்றவங்க உணவை அவங்க தயார் பண்ணலை, அவங்கவுங்க உணவை தான் அவங்க தயார் பண்ணுறாங்க. அதனால் அவங்க அதை எளிமையாகவே பண்ணிட்டு போயிடுவாங்க. எளிமையாக வீட்டில் இருக்கும்போது சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க, எளிமையாக உழைப்பாங்க, கடினமாகவும் உழைக்க மாட்டாங்க. பெண்களைப் போல் கடினமாகவும் உழைக்க மாட்டாங்க வீட்டில், ஆண்களைப் போல் சோம்பேறியாகவும் இருக்க மாட்டாங்க, எளிமையாக உழைப்பார்கள். அப்போ எளிமையாக உழைப்பதற்கு, அந்த எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் உனக்கு வீடு இவ்வளோ தான், நீ வந்து இந்த வீட்டில் தான் குடியிருக்கணும். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ஹோட்டலில் கூட உன்னால் ஒரு சமைத்த உணவை விலைக்கு வாங்க முடியாது.
நீ எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் உன்னுடைய வீடு இது தான் அப்படின்னு இருக்கும்போது, அப்போது எதுக்கு நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வரும். ஆனால் எதுக்கு சம்பாதிக்கணும்? ஒருவேளை சுற்றுலா போகிறதுக்காக இருக்கலாம். அந்த நிறைய பணம் சம்பாதிக்கும்போது அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கனாக்கா ஊர் சுற்றணும்னு நினைப்பாங்க. ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தால் வேலை செய்கிறது ஒரு வேலைன்னு இருக்கும்போது நமக்கு ஊர் சுற்றுறதுக்கெல்லாம் லீவு கிடைக்குமா? வருஷத்தில் ஒரு 10 நாள் வேணால் கிடைக்கும். ஒரு வார விடுமுறை, 2 நாள் வார விடுமுறை சுற்றிட்டு போங்க, ஜாலியாக சுற்றுங்க, வாழ்க்கையை அனுபவிங்க. வாரத்தில் 2 நாள் அல்லது ஒரு வருஷத்தில் ஒரு 10 நாள் 15 நாள் வரும், அவ்வளோதானே. அதனால் அது தேவை தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போது நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த சனி நேரம் வெளியில் எங்கேயா போவீங்க. வெளியில் எங்கே போனாலும் நீங்கள் பழங்கள் காய்கறிகள் மட்டும்தான் விலைக்கு வாங்க முடியும். பழங்கள் காய்கறிகளை மட்டும்தான் விலைக்கு வாங்க முடியும். சமைச்ச உணவுகள் நீங்கள் எதையும் விலைக்கு வாங்கி சாப்பிட முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஊர் சுற்றுறதுல கூட உங்களுக்கு பெருசாக ஆர்வம் வராது. இன்றைக்கி ஊர் சுற்றுறதுல உலகம் சுற்றுவதில், சுற்றுலா செல்வதில் உள்ள ஆர்வமே என்ன தெரியுமா? அந்தந்த ஊர்களில் அந்தந்த நாடுகளில் உள்ள உணவுகளை சாப்பிட்றது தான். அந்தந்த நாடுகளில் உள்ள நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, ஒரு ஊருக்கு போகிறீங்க, அங்கே நீங்கள் சுற்றுலா போகிறதுக்கான அந்த ஆர்வத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஊரில் உள்ள ஒரு ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்றது, அந்த ஊரில் என்ன உணவு சமைக்கிறாங்க, அந்த நாட்டில் என்ன உணவுலாம் சமைக்கிறாங்க, அதை சாப்பிடணுங்கிற ஒரு ஆர்வம். அது மட்டுமே காரணம் கிடையாது சுற்றுலா போகிறதுக்கு. அந்த ஊரை பார்க்குறது ஒரு ஆர்வம், அந்த ஊரில் உள்ள உணவை சாப்பிடுவதும் ஒரு ஆர்வம். அதெல்லாம் தான் நீங்கள் சுற்றுலா போகிறதுக்கு காரணம். அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உணவை சமைத்து வியாபாரம் செய்வதற்கு நான் தடை விதிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். தடை வச்சாக்கா அப்போ தான் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. அப்போ வெளியூர் போனால் கூட நீ உனக்கான உணவை நீ தான் தயார் செய்ய வேண்டும். நீ பழங்கள் காய்கறிகளை விலைக்கு வாங்கிக்கோ, பச்சை காய்கறிகள் பழங்களை விலைக்கு வாங்கிக்கலாம். மற்றபடி சமைத்த உணவுகளை எங்கேயுமே விற்பனை செய்யக்கூடாது. அப்படி ஒரு நடைமுறை இருந்தால் தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உணவுகளை அவங்கவுங்களே தயார் செய்வாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சமைக்கிறத கற்றுக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே பெண்கள் சமைக்கக்கூடாது, மற்றவங்க சாப்பாட்டை பெண்கள் சமைக்கக்கூடாது, அவங்கவுங்க சாப்பாட்டை தான் அவங்கவுங்க சமைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் நம்ம உணவை சமைத்து வியாபாரம் செய்கிற அந்த ஹோட்டலுக்கு அனுமதி கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்கனாக்கா, வீட்டில் சமைக்கிறதுக்கு மாற்றப்பட்டு ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. அதனால் உடம்பு கெட்டு போகும். அடிக்கடி நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் சமைக்க மாட்டாங்க, உடனே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ருவாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டா என்னாகும், உடம்புல நோய் வரும். அது நோய் வரக்கூடாது. நம்ம ஆரோக்கியமாக வாழணுங்கிறதுக்காக தானே நம்ம இந்த விதிமுறைகள்லாம் போடுறோம். யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது, அவங்கவுங்க உணவு அவங்களே தயாரிக்கணும், சமைக்கணும். ஹோட்டல் இருக்கிறதுனால உணவுகளில் கலப்படம் ஏற்படுது, உணவில் கெமிக்கல் சேருது, இப்படி நிறைய பிரச்சனைலாம் வருது. அப்புறம் எல்லோரும் உணவை சமைக்க கற்றுக்க மாட்டேங்கிறாங்க, பணத்தை கொடுத்து ஈஸியாக வெளியில் போய் சாப்பிட்டு வந்துடுறாங்க. அதனால் அவங்ககிட்ட நல்ல பண்பு இல்லை, அதனால் நோய் வருது. இதெல்லாம் காரணம் காட்டி தான் நம்ம ஹோட்டலில் உணவு சமைச்சு வியாபாரம் செய்கிற அந்த ஹோட்டல் தொழிலுக்கு நம்ம தடை விதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா, மனித வாழ்க்கை எளிமையானதாக மாறிவிடுகிறது. நான் சொல்கிற விதிமுறை இப்படி நீங்கள் வாழ்ந்தீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை எளிமையானதாக மாறிவிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் எதுக்காக அந்த எளிமையான வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஏன் கஷ்டப்பட போகிறீங்க? ரொம்ப முரட்டுத்தனமாக ஏன் உழைக்க போகிறீங்க? அதில் வேறு நான் என்ன சொல்லிட்டேன்னா, 6 மணி நேரம் தான் உழைக்கணும்னு வேறு ஒரு விதிமுறை போட்டேன். தொழிலில் நீங்கள் 6 மணி நேரம் தான் உழைக்கணும். காலை 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான் நீங்கள் உழைக்கணும் அப்படின்னு வேறு சொல்லியாச்சு. அப்படின்னா எத்தனை மணி நேரம் வருது? 7, 5, 6 மணி நேரம் வருது. 6 மணி நேரம் தான் நீங்கள் தொழில் செய்யணும். மீதி உள்ள நேரம் வீட்டுக்கு போகணும், விளையாடணும். அது வீட்டுக்கு போய் முதல்ல ஒரு 2 மணி நேரம் தூங்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், விளையாட்டு மைதானத்துக்கு போங்க. அப்புறம் 1 மணி நேரம் எல்லாருமே விளையாட்டு மைதானத்துக்கு வந்துடணும். அடுத்த 1 மணி நேரம் எல்லாருமே ஆடல் பாடல் கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற கலை பூங்காவுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் காதல் பூங்கா. அப்போது இதுதான் வாழ்க்கை. அப்போது நீங்கள் விளையாட்டு மைதானம் அது கட்டணம் இல்லாமல் நீங்கள் போய் விளையாடிக்கலாம். அது மாதிரி கலைப்படைப்பு பூங்கா, அங்கேயும் நீங்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வாழும்போது இது ஒரு எளிமையான வாழ்க்கை. இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. நம்ம மகிழ்ச்சியாக வாழணுன்னா இப்படி தான் வாழணும். நாம் என்ன நினச்சிக்கிறோம், அதை விளையாடணும், ஆடணும், பாடணும், இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்புறம் காதல் பூங்கா. நாம் என்ன நினச்சிக்கிறோம், மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா பெட்டில் படுக்கிறது,
அல்லது சோபாவில் படுக்கிறது, வீடை பெருசாக கட்டுறது, வீட்டுக்குள்ளே சொகுசாக வாழ்வது, வீட்டுக்குள்ளே சோம்பேறியாக வாழ்வது, வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை பெருக்கணும், அப்போ வீட்டில் வேலைக்காரங்களை வச்சுக்கணும், நாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது, இதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழின்னு நாம் நினச்சிக்கிறோம். குண்டாக இருக்கிறது, அதுக்கு ஏற்றாப்புல நடக்கவே நமக்கு கஷ்டமாக இருக்கும். நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஓடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், உட்கார்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், குனிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், உடல் உழைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சொகுசாக உட்கார்றதுக்கு தான் நம்ம ஆசைப்படுவோம். அப்போது அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு நம்ம என்ன நினச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே சோம்பேறியாக இருக்குது, வீட்டுக்குள்ளே எந்த வேலையும் செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தையே உருவாக்குது, அதுதான் சொகுசான வாழ்க்கை. வீட்டுக்குள்ளே டிவி, நீச்சல் குளம், அது இதுன்னு சொல்லிட்டு சோஃபா செட்டு, பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொகுசாக வாழ்கிறது. வேலை செஞ்சு டீ போட்டு தர்றதுக்கு அல்லது சாப்பாடு பொங்குறதுக்கு இதற்கெல்லாம் ஆட்கள் வேலைக்கு வச்சிடுறது. அவங்க வேலைக்கு நமக்கு உணவு சமைச்சு தருவாங்க. அதுவும் என்ன உணவு? இட்லி, பூரி, பொங்கல், இது மாதிரியான உணவு, இது மாதிரியான ஒரு மலிவான உணவு. அப்போது இந்த வீட்டில் வாழ்கிறாங்க பாருங்கள், பெட்டு, அப்புறம் வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் வேலையாட்களை வச்சு வேலை வாங்குறது, இதெல்லாம் மலிவான வாழ்க்கை. இது மலிவான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் உண்ணுகிற உணவுகள் தான் மலிவான உணவுகள். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் இந்த உணவுகள். அது மாதிரி ஒரு மலிவான வாழ்க்கையை வீட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு சொகுசாக வாழ்வது, சோம்பேறித்தனமாக வாழ்வது, இதெல்லாம் ஒரு மலிவான எண்ணம், மலிவான ஆசை. அப்படிப்பட்டவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் இட்லி, பூரி, பொங்கல், தோசை. இது ஆடம்பரமான உணவுகள், கடினமான உணவுகள். ரொம்ப அதே நேரத்தில் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சிக்கணும். இட்லி, பூரி, பொங்கல், தோசைக்கெலாம் நீங்கள் தடை வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் எளிமையான உணவுகளாக தான் இருக்கும். அது காய்கறிகள், பழங்கள், பச்சை கிழங்குகள், வேக வைக்கப்பட்ட கிழங்குகள், அந்த உணவுகள்லாம் எளிமையானது, குறுகிய நேரத்தில் தயார் செஞ்சிடலாம். மணிக்கணக்காக நேரம் செலவிட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உணவை நீங்களே சீக்கிரமாக சமைச்சிருவீங்க. ஆக நான் சொல்கிற மாதிரி பின்பற்றினீங்கன்னா நீங்கள் எளிமையாக வாழ்வீர்கள். அதாவது மலிவான உணவுகளை உண்ண மாட்டீங்க. ரொம்ப மலிவான உணவுகளை உண்றதுக்காக தான் இவங்க எல்லோரும் முரட்டுத்தனமாக உழைக்கிறாங்க. முரட்டுத்தனமாக உழைச்சி நிறைய பணம் சம்பாதிச்சு அவங்களுடைய எதுக்காக அந்த மலிவான உணவுகளை சாப்பிட்ணும், அதான் வாழ்க்கையை அனுபவிக்கிறது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்றது தான் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா என்ன அனுபவிக்கிறாங்க? நோயை வரவழைச்சிக்கிட்டு நோயில் கடந்து அவஸ்தைப்படுறாங்க. நோயினால் வேதனையை அனுபவிக்கிறாங்க. நோய்களை ஏற்படுத்திக்கிட்டு வேதனைகளை தான் அனுபவிக்கிறாங்க. மகிழ்ச்சியை அனுபவிக்கணும்னு நினச்சவங்க கடைசியில் என்ன அனுபவிக்கிறாங்க? வேதனைகளை அனுபவிக்கிறார்கள்.